இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த ஊழியரின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளுக்கு. இந்த தேவசாய் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பயனடைகிறீர்கள். உங்கள் உள்ளார்ந்த மனுஷனிலே, ஆவி மனிதனிலே நீங்கள் ஆசை பெற்று அந்த பரலோக மேனியை உடையவர்களாக, ஆவிக்குரிய ஒரு மேனி இல்லாமல் இந்த உடலை விட்டு நாம் பிரியும் போது மேலே போக முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு புது ஆவிக்குரிய மேனியை, இந்த விண்ணகத்துக்குரிய மேனி வேறு, விண்ணகத்துக்குரிய மேனி வேறு. இந்த மேனியை பற்றி இன்னைக்கு கிறிஸ்தவ ஆன்மீகம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக உலகத்திலே அதிகமாக என்ன செய்யப்படலை அப்படின்னா அறிவிக்கப்படலை, அதை கேள்விப்படாமல் இருக்கிறார். அதனால் ஆவியானவர் இந்த தேவசாய் நிகழ்ச்சியின் மூலமாக 2 மேனியை குறித்து நம்மிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, இந்த மண்ணகத்துக்குரிய மேனி, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் உடல் எல்லாரையும் பார்க்கணும். ஆனால் விண்ணகத்துக்குரிய மேனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இயேசு இந்த உயிர்த்தெழுந்த அன்னைக்கு அதை காட்டுகிறார். என்னை தொடாதீர்கள், நான் விண்ணகத்துக்குரிய மேனியோடு இருக்கிறேன். அந்த விண்ணகத்துக்குரிய மேனி என்பது பறக்கும் சக்தி உடையது, மின்னல் வேகத்தில் என்ன செய்யும், செயல்படக்கூடிய. அதனால தான் ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆன்மீகவாதி, அவன் நெருப்பு கண்ட இயேசு சொல்கிறார் இல்லையா, அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி தாகமாக இருக்கிறேன். அதனால் இது ஒரு அக்கினிமயமான உடல், ஒளிமயமான உடல். இந்த அக்கினிமயமான ஒளிமயமான இந்த உடல் தான் அந்த விண்ணுலகத்தில், ஏதேன் தோட்டத்தில், இந்த பரலோக ராட்சியத்தில் என்ன செய்யுதுன்னா வாழ்ந்தது. முதல் மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழும்போது இந்த மேனியை உடையவனாக இறைவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6 சொல்லுவார், மாமிசம் கொண்ட மனிதனோடு என் ஆவி தங்காது. உலக ரீதியாக சரீரம், இந்த சரீரம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் கடவுளுடைய ஆவி இந்த உடலில் வந்து என்ன செய்யாது. அப்போ கடவுளுடைய ஆவி உடலில் தங்குகிற ஆலயம் எதுன்னு சொன்னால் அந்த விண்ணகத்துக்குரிய கைதிக்கு அந்த வேண்டிய நல்லா பரவிட்டு போகுது. அதனால் இந்த உடல் தேவனுடைய ஆலயம்தான். எந்த உடல் ஆலயம்? இந்த மாமிசத்துக்குரிய உடல் அல்ல, விண்ணகத்துக்குரிய உடல். அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், அன்னை மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அந்த பெந்தைக்கோஸ்து திருநாள் அன்று இந்த ஒளிமயமான, இந்த அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேலே இறங்கி வந்து அந்த 10 நாளிலே அவர்கள் உருமாற்றம் அடைந்தார்கள். உருமாற்றம் அடைந்து பரலோக தகப்பனை, தன்னை படைத்தவரை, தனக்காக பலியானவரை இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்தார்கள். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காணு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காணு. தொட்டு தொட்டு பார்த்தே, இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தே. தானான தானனா தானானனா தானான தானனா தானானனா
உருமாற்றம் அடைந்து, நம்முடைய உருமாற்றம் எப்போ நடக்கும்னு சொன்னால் மனம் திரும்பும்போது. ஒரு மனிதன் மனம் திரும்பி இந்த சுவிசேஷங்கிறது இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இதை ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா அறிந்து உணர்ந்து இதை அறிக்கை செய்வது. அதனால் இதை பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இரத்தம், இந்த இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அதனால் நமக்கு முதல் மனுஷன் பாவம் செய்த பொழுது, அந்த கடவுளுடைய வார்த்தையை மீறிய பொழுது அவன் ஆன்மா என்ன செஞ்சு போச்சுன்னா ஆவி செத்து போயிடுச்சு. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல்னால, இரத்தம் சிந்ததுனால இன்னைக்கு நம்முடைய இந்த ஜீவன் மீண்டும் உயிர்த்தெழுது. வாசிக்க பார்ப்போம். 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல், நல்லா கவனிச்சுக்கோங்க, யாருக்காக? உங்க ஆத்மாவுக்காக பலிபீடத்தின் மேல் பாவ நிவர்த்தி செய்யும்படி. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுடைய பாவம் எதுல நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னா இந்த இரத்தத்துல தான் என்ன செய்யுதுன்னா நிவர்த்தி ஆகிறது. அதனால நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டு. அப்போ இந்த சுவிசேஷம் என்னன்னா இயேசுனுடைய இரத்தம் சிந்துதல். இயேசு எப்படி, எதுக்காக இரத்தம் சிந்து, எதுக்கு அவர் இரத்தம் சிந்தினா? அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த மதத்தில் கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிடுறதுக்காக, எதுவும் சிலுவையை கோயிலில் வச்சுக்கிறது, கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டதுக்காக, பைபிளை நம்ம கையில் தூக்கி அலையிறதுக்காக இந்த கிறிஸ்தவ மதம் இல்லை. கிறிஸ்தவம்னாலே என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் நான் இரத்தத்துக்குள் மறைந்து இருக்கிறேன், இந்த மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே நான் என்ன ஆராதனையே எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆராதனையே எதுக்குள்ளே வரணும்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் வரணும். இந்த யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24, 25 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அங்கே மோசேக்கு ஒரு சட்டத்தை என்ன செய்கிறாருன்னா ஒரு கட்டளையை கொடுக்குறார். நீ என்ன பண்ணணும், மக்களை கூப்பிட சொல்கிறார். மூப்பர்களை எல்லாத்தையும் நீ கூப்பிடு, பெரியவங்களை எல்லாம் தாய் தகப்பன் குழந்தை தகப்பன்மாரை பூரா என்ன தகப்பன் தாயை நீ கூப்பிட்டு அவங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய விதமாகுது. வாசி பார்ப்போம். அப்பொழுது மோசே, நல்லா கவனிச்சுக்கோங்க, யார் அழைக்கிறாரு? இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், பெரியவங்க, வயசான எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாருன்னா கூப்பிட்டு வரவழைத்து, நீங்க உங்க குடும்பத்துக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நல்லா நீ கவனிக்கணும். கோயில் வேற, மதம் வேற. இங்கே இஸ்ராயேல் மக்களுக்கு தேவன் என்ன செய்றாருன்னா ஒரு காரியத்தை, ஒரு சட்டத்தை என்ன செய்றாருன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை என்ன செய்றாருன்னா நிறைவேற்றும்படி அவங்களுக்கு சொல்றாரு. அதனால உங்க குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பின் கொழுந்துகளின் அந்த கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை தோய்த்து, அதில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை உங்க வாசல்கள் நிலைக்கால்கள் மேல் சட்டத்திலும் வாசல்கள் நிலைக்கால் இரண்டிலும் துணிக்க கடவீர்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் யாரும் இந்த வீட்டு வாசல் விட்டு என்ன செய்ய வேண்டாம், வெளியில நீங்க போக வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் படைத்தவர் கர்த்தர் எகிப்தியர்களை அழிப்பதற்கு கடந்து வருவார். அவருடைய தூதர்கள் கடந்து வருவார்கள். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்க வீடுகளில் உங்களை அதம் பண்றதற்கு அழிக்கிறதுக்கு வரவிடாதபடிக்கு வாசற்படியை விட்டு விலகி அந்த சங்கார தூதுவன் கடந்து போவான். இந்த காரியத்தை உங்களுக்கும்
ஏமா உங்களோட மட்டும் விடலை, உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். அதனால இந்த உலகத்தில் உனக்கு வரக்கூடிய எல்லா வாரிசுகளும் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ரத்தத்தை இதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ இதே வாழையடி வாழையாக தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும். இதை நீங்கள் தெளித்து இதை மேல் சட்டத்தில் பூசி இந்த ரத்தத்துக்குள்ளே மறைந்து நீங்கள் இந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்கும்போது மரணம் உங்களுக்கு வராது, ஆபத்து உங்களுக்கு வராது, வாதை உங்களுக்கு வராது, தீமை உங்களுக்கு வராது. அது கீழே வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி கொடுக்கப்படுகிற தேசத்திலே நீங்கள் இன்னைக்கு குடியிருக்கக்கூடிய ஊர்ல வீட்டில் நீங்கள் போய் சேரும்போது எந்த ஆராதனை? இதாங்க ஆராதனை. ஆராதனைன்னா என்ன? இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இதை மேலே பூசி, வீட்டில் பூசி, நோயாளி மேலே பூசி, சாபம் நீங்கட்டும், இந்த ரத்தத்தினால சாபம் நீங்கட்டும், இந்த ரத்தத்தினால பாவம் நீங்கட்டும், இந்த ரத்தத்தினால எல்லா கர்ம வினைகளும் நீங்கட்டும், இந்த ரத்தத்தினால இந்த உலகத்தினுடைய இருள் நீங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி, இது பாஸ்டர் சாமியார்னு சொல்லலை, மூப்பர்களை அழைத்து பெரியவர்களை, இஸ்ராயல் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீட்டினுடைய தலைவர்களை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை அழைத்து நினைச்சாரு சொன்னால், அவங்களுக்கு இந்த காரியத்தை, இந்த சட்டத்தை நினைச்சாரு, நீ வீட்டில் பண்ணு, இதை உன் பிள்ளைகளுக்கு போதி. இது லேவியர் ஆகமத்தில் வர ரைசலா இன்னும் ஒரு இதில் அவர் என்ன 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை எது இப்போ நான் பேசுகிற இந்த சுவிசேஷத்தை, இந்த வார்த்தைகளை தேவன் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். இதை உன் பிள்ளைகளுக்கு உன் வீட்டில் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், வண்டியை பைக்கை ஓடிட்டு நீ என்ன செய்யும் பொறுப்புன்னு போகும்போதும், நீ படுத்திருக்கும் போதும், நீ எந்திரிக்கும் போதும் அவைகளை குறித்து நீ பேசி, அவைகளை உன் கையிலே நீ அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, உன் நெத்தியில் அதை நினைச்சிட்டு சிந்தனையில ஞாபகக்குறியா இருக்கட்டும். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில், கோயிலே தேசத்திலே, உன்னுடைய ஊரிலே, உன் வீட்டிலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ போதும். அப்போ நல்லா நீ கவனிக்கணும். இதில் மெயின் மேட்ரு என்னென்னா சத்தியம் இதுதாங்க. அதனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும், இதை ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும்னா பயன்படுத்தி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானை நீ தோற்கடிக்க வேண்டும். இந்த மரண பகவானை நீ என்ன செய்யணும்னா அழித்து ஒழிக்க வேண்டும். அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். எப்போ அவன் நமக்கு தீங்கு விளைவிப்பான், எப்போ நமக்கு துன்பத்தை கொண்டு வரான்னு தெரியும். உனக்கு தீங்கு நாள் வரும்போது அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அதை மேற்கொள்ளணும், வெற்றி பெறணும்னு சொன்னால் நாம் இந்த இயேசுவையும் இயேசு ரத்தத்தையும் கொண்டு செல்ல வேண்டும். கைதிட்டுக்கலாம், நல்லா கரெக்டாக நல்லா கைதிட்டு. போன வாரத்தில் இடி முன்னல் இந்த அம்மாவுடைய பையன் என்ன செஞ்சிட்டான்னா, நல்ல பையன், எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல பையன், யார்கிட்டையும் கேலி கிண்டல் பண்ண மாட்டான், அமைதியாக இருப்பான், வேலை உண்டு வீடு உண்டு, காலையில் எந்திரிச்சிவான், தோட்டத்துக்கு வேலைக்கு போவான், சாயங்காலம் வீட்டில் வந்து எந்திரிச்சிவான். யாராவது வீட்டில் அவங்க ஏதாவது பேசினா அனாவசியமாக எந்திரிச்சியாதீங்க, மற்ற வீட்டு காரியங்களை பொருளைகளை பேசாதீங்க. யார்கிட்டையும் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், கஞ்சா அடிக்க மாட்டான், எந்த கோயில் உலகத்துக்கும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு, கடவுளை வீட்டில் கும்பிடும்படி மனைவிட்டு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அன்றைக்கி என்ன செஞ்சிட்டான்னா மின்னல் இடி, அவன் என்ன செஞ்சான், இறந்துப்பான். அந்த திருஷ்டி கூட நம்ம போக முடியல உடல்நிலை இதனால். அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, தீங்கு நாள் வரும்போது, ஆபத்து நமக்கு வரும்போது, மரணம் நமக்கு வரும்போது இதை மேற்கொள்ளணும், எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் இதை நீ பயன்படுத்தணும். ஒரு குடும்பத்தில் நீ கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொன்னால், கணவன் மணியாக இருக்கிறன்னு சொன்னால், இதை நீ என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஆனால் இதை பயன்படுத்தினாங்களா, அதுதான் கேள்விக்குறி. ஏதோ ஒரு நினச்ச நேரம் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம். நம்ம இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்பது 24 மணி நேரம் நான் எதற்குள்ளே இருக்கிறேன், இரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். நீங்கள் இந்த ராத்திரி முழுவதும் இந்த வீட்டுக்குள்ளே இருங்கள். வீட்டை விட்டு வெளியில் என்ன செய்ய வேண்டாம். சங்கார தூதவன் வரும்போது நீங்கள் வெளியில் இந்த இரத்தத்துக்குள்ளே தான் இருக்கணும். இரத்தத்தை விட்டு இந்த வேலைக்குள்ளே இருந்து நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பசாசை ஜெயித்தவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த இரத்தத்தை தெளியுங்கள். ஈசோப்புள்ளால் தெளித்து அதை என்ன செய்யுங்க, சுத்திகரியுங்கள், அதை பரிசுத்தமாக்குங்கள். இதை யார் பண்ணணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா வீடுகளில் பண்ணணும். நீ இப்போ வேலை செய்கிற இடத்துல பண்ணணும். நீ விவசாயம் பண்ணுற இடத்துல இதை பண்ணணும். நீ உட்கார்ந்துருக்கும்போது இதை பண்ணணும். படுத்திருக்கும்போது நீ பண்ணணும். எழுந்திருக்கும்போது நீ பண்ணணும். நடக்கும்போது நீ இதை பண்ணணும். இந்த மைண்டில் நீ இந்த உச்சரிப்பில் போகும்போது இந்த உலகத்தில் அதான் மேகங்கள் நடுவே இயேசுனார் திடீர்னு வந்தார்னா உன் உடல், இந்த உள்ளார்ந்த மனுஷன் இந்த விண்ணகத்துக்குரிய மேனி என்ன செய்யும் சொன்னால் அப்படி இந்த உடலோடு அப்படி எழுந்து மேலே என்ன செய்யும், அவரை எதிர்கொண்டு மேலே போகும். கைதிகளை பார்த்து அதனால பாதாளத்தினுடைய சாவியை, மரணத்தினுடைய சாவியை யார் வச்சிருக்கிறார்னா, திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்தீங்கன்னா செல்லில் உங்களுக்கு அனுப்பியிருப்போம் பாருங்கள். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் கவனிங்க. உயிர் உள்ளவரும் ஜீவியருமாய் இருக்கிற நான் மரித்தேன், ஆனாலும் இதோ என்னென்னைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஜீவன் உள்ளவர்களாக, உயிர் உள்ளவராக இருக்கிறேன். மரணம், நரகம் இவற்றின் திறவுகோல் சாவி என் கையில் இருக்கு. அதெல்லாம் நீ கவனிக்கணும். மரணம் உனக்கு வரணும்னா சாவி ஏன்ட்டு இருக்கு. நீ என்னுடைய பிள்ளையா இருந்தா, என் ரத்தத்துல கழுவப்பட்டவனா இருந்தா, என் ரத்தத்துக்குள்ள நீ மறைந்திருக்கிறவனா இருந்தா, என் ரத்தத்துக்குள்ள நீ பாதுகாக்கிறவனா இருந்தா, இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி உனக்குள்ள பிரகாசமா பிரகாசித்து கொண்டு இருந்தா இந்த மரணம் ஒன்றை என்ன செய்ய முடியாது, என் அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பாதாளம் ஒன்றை என்ன செய்ய முடியாது. இந்த மரணத்தின் சாவியும் பாதாளத்தின் சாவியும் என் கையில் இருக்கு. முதலும் கடைசியும் என்பது எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக கதியா இருக்கிற சர்வேஸ்வரன் மரணம், நரகம் இவற்றின் திறவுகோலை கை கொண்டிருக்கிறேன் என்கிறதினாலே உயிர் வாழ பண்ணவும் சாகடிக்கவும் நரகத்தில் நீ விழாதபடிக்கு, அந்த இருளுக்குள்ள, அந்த வேதனையுள்ள இடத்துக்குள்ள விழாதபடிக்கு உன்னை ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் நரகத்தில் தள்ளவும் வல்லவராய் இருக்கிறேன் என்று அர்த்தம். நல்லா நீ கவனிக்கணும். அதனால இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் உனக்கு முத்தி அளிக்கணும்னா, உனக்கு ரட்சிப்பு அளிக்கணும்னா, இந்த நரகத்தில் உன்னை விழாமல் உன்னை மீட்டு உன்னை ரட்சித்து அந்த பரலோகத்தில் அந்த இன்ப குணத்தில் கொண்டு சேர்க்கிறதும் அவர் தான். நரகத்தில் தள்ள வல்லவராக இருக்கிறவரும் அவர் தான். இதுக்குள்ளே நீ போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னு சொன்னால் இவரை நீ அறிஞ்சுக்கணும். இவர் ஜீவனுள்ளாக இருக்கிறார். சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ அந்த உயிரோடு இருக்கிறவரை இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த
உள்ளார்ந்த மனுஷன், ஒளி உடல், விண்ணக உடல். இந்த உடலை உடையவங்களாக நம்ம மாறி இந்த உடலில் அவரை தங்க வைக்கணும். இதோ உங்களுடைய உடல் தேவனுடைய ஆலயம்னு சொன்னால் இந்த உடலில் யாராவது தங்க முடியுமா? மனுஷனையும் தங்க முடியாது. உன் பிள்ளை உன்கிட்ட தங்குதா? உங்கள் பிள்ளைன்னு உங்கள்கிட்ட தங்குதான்னு கேட்டேன். எத்தனை வீட்டில் குடும்பத்தில் புருஷன் ஐயையோ இவட்ட வாழ்கிறத விட என்ன செஞ்சிடலாம்? 2 பேய நாயை என்ன செஞ்சிடலாம்? வச்சு என்ன செஞ்சிடலாம்? சொல்லுதமா சொல்லலையா? இந்த உயிரோடு வாழ முடியுமா? இவட்ட வாழ முடியுமா? இவட்ட வாழ முடியுமா? எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைன்னு சொல்லுதா? இந்த பைக்கில் நான் என்ன செய்ய முடியாது, டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் நீ லவ் பண்ணி கட்டின, நீ காதலிச்சு கட்டின, நிறைய டவுரியெல்லாம் வாங்கி கட்டின ஒரு பொம்பளை ஓன்ட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறா. உனக்கு எல்லாம் உழைச்சி தாய் தாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு எல்லாத்தையும் உழைச்சி போடுற ஒரு ஆம்பளை புருஷன் சொல்கிறான், ஓன்ட்ட என்ன செய்ய முடியாது? நீ பெற்றது சொல்லுது, ஓன்ட்ட என்ன செய்ய முடியாது? என்னைக்கு உன்னை விட்டு நான் தொலைஞ்சி என்ன செய்யணும்? வெளியில் என்ன செய்ய போகணும்? ஏன்னா இந்த உடலுடைய தன்மை அப்படி கேடுகட்டதாக இருக்கு. உன் மைண்ட் அவ்வளோ கேடுகட்டதாக இருக்கு, குடியிருக்க முடியாதா இருக்கு. அதனால் ஒரு விண்ணக உடல் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் என்ன செய்கிறான்? ரொம்ப தெய்வீகமான ஒரு மனிதனாக அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, சாந்தம், பொறுமை, தன்னடக்கம் நிறைந்த ஒரு அழகு நிறைந்த மனிதனாக உருமாற்றப்படுகிறான். கைதுகளை பார்ப்போம். இதான் விண்ணக சாயல், இதான் தேவ சாயல். இந்த சாயல் வரணும்னு சொன்னால் நீ கோயிலுக்கு போகிறதுனால இது வராது, ஜெபப்பட்டதுக்கு போகிறதுனால ஜெபம் பண்ணுறதுனால இது வராது, நீ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால வராது, நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால வராது, நீ முருகன் கோயிலுக்கு போகிறதுனால வராது. நீ ஒரு இந்துக்கள் இந்த தியான ஆசிரமங்களில் போய் குண்டலினி யோகான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உட்காந்து மணிக்கணக்காக அந்த இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த குண்டலினியை இது பண்ணி எனக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய பயிற்சிகள், உன்னுடைய பிரயாசங்கள், உன்னுடைய முயற்சினால பயிற்சினால பிரயாசத்தினால இதை நீ என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. இந்த உடலை அடையணும்னு சொன்னால் ஒரே ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். அந்த ஒருவர் யாருன்னு சொன்னால் உனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து இன்னைக்கு உயிர் தெளிந்து மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிற இந்த ஒருவரால் மட்டும்தான் உனக்கு இதை கொடுக்க முடியும். நல்ல கைதை தெரிவிச்சு, நல்ல கரங்களை தெரிவிச்சு, நல்ல கைதை நெல் மரபு எங்கி மரபு சம்பி போத்தனார் இல் மரபு எங்கி மரபு ஷோ ஃபயர். அதுக்குரிய பவருடைய சக்தியுடைய ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னால் இயேசு. அதான் சொல்லுகிறார், மரணத்தின் சாவி என் கையில் இருக்குது, பாதாளத்தினுடைய சாவியும் என் கையில் இருக்கிறது. இந்த நரகத்தில் பாதாளத்தில் தள்ளக்கூடியவரும் நான் தான். இந்த நரகத்தில் பாதாளத்தில் விழாதபடிக்கு உன்னை மீட்டு ரட்சித்து அந்த சிங்கார வனத்திலே பரலோகத்திலே அந்த ஒளிமயமான உலகத்திலே இன்பவனத்திலே உன்னை அமர பண்ணுகிறவரும் நான் தான். நல்ல கைதி கழிச்சுக்கிறேன். இதுக்குள்ள போனா என்ன செய்யணும்னா அவர் ஒரு கட்டளை இருக்கிறார், காத்திரு, என் பாதத்தில் காத்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து இல்லை, நீ உட்காரணும். இந்த ரூபம் மாறும் வரைக்கு இரவும் பகலும் நீ நடக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நீ வேலை செய்யும் போதும் சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் எல்லா நேரத்திலையும் இந்த சாயலை நீ என்ன செய்யணும்? அறிக்கைப்பா. அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை நிச்சயம் சொல்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுருக்குன்னா இந்த செய்தி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் இதோட தொடர்ச்சி வந்துட்டு இருக்கும். அதனால் தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதனுடைய தொடர்ச்சி நீங்கள் அடுத்த பகுதியில் என்ன செய்ய பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணுறேன், அடுத்த பகுதியில் உங்களுக்கு என்ன செய்ய தொடர்றேன்.